வணக்கம். நமக்கு என்கிற ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. இன்றைய வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ. விருப்பமுள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். ஒரு கேள்வி. அண்ணன், இஸ் இட் இஸ் தட் ட்ரூ கிட்ஸோட ஜாதகம் தான் பேரண்ட்ஸுக்கு பேசும்? இஃப் குட் வில் குட் ஃபியூச்சர், இஃப் நாட் வில் டிசாஸ்டர் ஃபார் த ஃபேமிலி. ஓகே, முதல்ல ஒரு விஷயம். இதுக்கு நான் சில இடங்கள்ல சில அனுபவங்கள் ஷேர் பண்றேன். ஏன் தெரியுங்களா? ஜோதிடத்துல ஜோதிடர்களுக்கு தெரியாத சில விஷயத்த நான் தாங்க சொல்றேன். இது கொஞ்சம் என்ன இப்பலாம் கொஞ்சம் இதா பேசுறீங்களேன்னா, நான் பேசுற பல விஷயம் நீங்க யாருமே பேசி கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இது நாள் வரைக்கும் மலேசியால ஜோசியர்கள் பேசினது என்ன? செவ்வாய் தோஷம், நாகதோஷம், மாங்கல்ய தோஷம், தார தோஷம், 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 தோஷம். அத எப்படி கழிக்கலாம்? இத பத்தி தான் இவ்வளோ நாள் பேசிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? ஆ அன்னைக்கு ஒரு ஜாதகம் விளக்குனேன். அந்த ஜாதகத்துல அந்த அந்த சின்ன காய் வந்து பிறந்த வருஷத்த கூட நான் மென்ஷன் பண்ணல. அந்த காய் வந்து பிறந்த வருஷம் வந்து 2015. ஓகேங்களா? ஜாதகம் போடுறேன். ஜாதகம் போடும்போது லக்னத்துல செவ்வாய், ராசியில சனி இருக்காரு. ஓகேங்களா? உடனே என் மனசு ஒரு கால்குலேட் பண்ணுது. ராசி லக்னத்தோட சனி, செவ்வாய் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏதோ இஷ்யூ இருக்குமா? இந்த வயசுல 10, 8, 9 வயசுலலாம் ஜாதகம் பார்க்க வரமாட்டாங்க இயல்பா நம்மகிட்ட. ஓகேங்களா? அப்படின்னு யோசிச்சுட்டு இல்ல. லக்னாதிபதி உச்சம். ராசி லக்னத்தை குரு தொடர்பு கொள்றாரு. அடுத்து ஜாதகத்த போட்டு கட கட கடன்னு சொல்லிட்டே வந்துட்டு, "பையனுக்கு ஒண்ணுமே இல்லங்க. எதுக்குங்க ஜாதகம் பார்க்க வந்தீங்க?" அப்படின்னு கேட்குறேன். அதுக்கு அந்த பேரண்ட்ஸ் சொல்ற ஒரு விஷயம், "இல்லங்க இப்பலாம் ரொம்ப ப்ரோகிரஸ் ரொம்ப டல்லா இருக்கு. படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் அப்படி ஒண்ணும் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிறாரு." அப்படின்ன உடனே அடுத்த விஷயம் நான் சொல்றேன். பிள்ளைகளுடைய படிப்புலயோ, ஏதோ ஒரு விஷயத்திலயோ வந்து ப்ரோகிரஸ் ரொம்ப டல்லா இருக்கு அப்படின்னா, பேரண்ட்ஸ் உடைய ஜாதகம் கோச்சார சனி பகவானால அடி வாங்கிக்கிட்டு இருக்கோம். கோச்சார சனி பகவானால பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு நான் சொல்லிட்டு, நீங்க என்ன ராசின்னு கேட்கிறேன். அம்மா கடகம், அப்பா கும்பம். இதுல அம்மா கடகம் ஆயில்யம், அப்பா கும்பம் சதயம். இந்த மாதிரியான சில விஷயங்கள் ஜோதிடத்துல எல்லா விஷயமும் லிங்க் ஆயிருக்கும். இப்போ ஒரு கடைசியில ஒரு குழந்தை பொறந்துருது. அந்த குழந்தை முதல்ல ஜாதகம் பேசுமா? ஜாதகம்லாம் பேசாதுங்க. ஜோதிடர் தான் பேசணும். கொஞ்சம் மூளை உள்ள ஜோதிடர் கொஞ்சம் தெளிவா பேசுவாரு. ஓகேங்களா? ஜாதகம் பேசாது. இங்க ஒரு ஜாதகத்துல எந்த அப்பாக்கு, எந்த மாதிரியான அம்மாக்கு, எந்த மாதிரியான அண்ணனுக்கு, எந்த மாதிரியான தங்கச்சிக்கு, இந்த மாதிரியான அமைப்புகள்ல நம்ம இந்த பூமியில இருக்க போறோம் அப்படின்றது சகலமும் நிர்ணயிக்கப்படுது. நம்மளோட நண்பர்கள் உட்பட. ஓகேங்களா? நம்ம அப்பா ஜாதகத்துல குழந்தைய பத்தியான ரெக்கார்ட் இருக்கும். குழந்தையோட ஜாதகத்துல அப்பாவ பத்தியான ரெக்கார்ட் இருக்கும். இந்த மாதிரி ஒரு குடும்பத்துல இருக்கக்கூடிய சகல ஜாதகங்களும் ஒருவருக்கு ஒருவர் சம்பந்தப்பட்டிருக்கும். ஓகேங்களா? எடுத்தோம், கவுத்தோனே இந்த குழந்தை ஜாதகம் தான் பேசும். அந்த குழந்தை நானும் அப்படித்தான் நம்பிட்டு இருந்தேன். ஏன்னா, எனக்கு முதல்ல அப்படித்தானே கத்துக் குடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தா, நம்ம பழகிட்டு இருக்கிறதே முட்டாள்கிட்ட அப்படின்னு தெரிய வந்தது. ஓகேங்களா? எந்த ஜாதகமும் எங்கேயும் பேசாது. ஒரு குடும்பத்தோட ரெக்கார்ட். நான் எப்போதுமே ஒரு இடத்துல சொல்றேன். இது என்னோட அனுபவத்துல சொல்றேன். சமீபத்துல ஒரு 3 இறப்புக்கள ஒரு 2 மாதத்துக்குள்ள கணிச்சு நான் குடுக்குறேன். ஓகேங்களா? அந்த கணிச்சு குடுக்கறதுக்கு நான் 12லிருந்து 15 ஜாதகங்கள யூஸ் பண்றேன். அந்த ஒருவருடைய ஜாதகத்த. அந்த ஒருவருடைய மகன், மகள் அவர யாருக்கு புடிக்கும்? அப்படின்ற மாரியான பேர குழந்தைகள், இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது, யாரெல்லாம் கோச்சாரத்துல இந்த அமைப்புகள்ல டிஸ்டர்ப் ஆகுறாங்க, அந்த நேரத்துல இவருக்கு எந்த மாதிரியான நிலை வருது? ஓகேங்களா? கன்னி ராசிக்காரர் இறந்தவரு. அப்போ இது எல்லாம் அந்த ஒரு குடும்பத்தினுடைய ரெக்கார்ட்லயே இருக்கு. சமீபத்தில ஒரு செலிபிரிட்டி கிட்ட நான் சொல்றேன். "அப்பா ஒரு மாதிரி இருக்காருங்க." "இல்லங்க எங்க அப்பா நல்லா இருக்காரு. இன்னமும் நல்லா டிரைவ் பண்றாரு." சொல்லி 1 வீக்ல இறந்து போறாரு. ஓகேங்களா? இதுக்கு நான் அப்பா ஜாதகத்த பார்க்கல. அந்த அந்த மகளுடைய ஜாதகத்த நான் பார்க்குறேன். மகளுடைய ஜாதகத்தில நான் சொல்றேன், "அப்பாக்கு ஏதோ விஷயம் இருக்குங்க. அப்பாக்கு ஏதோ பிரச்சனை வரப்போதுங்க. அப்பாக்கு ஏதோ விரயம் வரப்போதுங்க." அப்படின்னு. நான் விரயம் சொல்வது, அப்பாவுக்கு விரயம், அப்பாவால் விரயம், அப்பாவே விரயம். ஓகேங்களா? இந்த அமைப்புகள்ல எதுன்றத அந்தந்த அப்ப நான் சொல்றேன், "இல்லையே அப்பாக்கு ஏதோ இஷ்யூ இருக்குதேன்னு." இல்லங்கன்னு சொல்லிட்டு 1 வாரம் கழிச்சுட்டு விடிய காலைல கால் பண்றாங்க. "பிரதர் நீங்க சொன்ன விஷயம் அந்த மாரி நான் அப்ப பெருசா ரியலைஸ் பண்ணல." இது எல்லாம் அந்த குடும்பத்தில இருக்கக்கூடிய எல்லாருடைய ஜாதகத்திலயும் இருக்குங்க. நல்ல அம்மா அப்படின்றது அந்த குழந்தையோட ஜாதகத்தில இருக்கிறனால தானே அவங்க நல்ல அம்மா. இல்ல யாரோ ஒருத்தர் குழந்தை பொறந்தோனே அப்படியே அப்படின்னு நேரா வந்து நல்ல அம்மாவா இல்ல. இயல்பிலேயே நல்ல அம்மா, இயல்பிலேயே நல்ல அப்பா, இயல்பிலேயே அம்மாவாக இல்லை, இயல்பிலேயே அப்பாவாக இல்லை. அப்பா இல்லை, அப்பாவாக இல்லை. அம்மா இல்லை, அம்மாவாக இல்லை. இதெல்லாம் ஜோதிடத்துல இருக்குல்ல. ஜாதகம் போட்டோனே அப்பா ஏதோ பிரச்சனை மாரி தெரியுதே. கேட்கிறேன்ல. இது அப்பா ஜாதகத்திலயும் இருக்கும்.
அப்பா வந்து தன்னோட கடமைய செய்ய மாட்டாரு. அப்பா வந்து சில தேவையற்ற விஷயங்கள செய்துகிட்டு இருப்பாரு அப்படின்ற மாரி. அதனால ஜாதகம் பேசாது. ஜோதிடர் அந்த ஜாதகத்த எடுத்து பார்க்குற ஜோசியர் தான் பேசுவாரு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு குழந்தை இயல்பாக நன்மைய அனுபவிக்கிறதுக்கு சில விதிகள் இருக்கு. ஓகேங்களா? ராசி, லக்னத்தோடு குரு தொடர்புல இருக்கக்கூடிய ஒரு குழந்தை தசாபுத்தி ஒத்துழைக்கும் பொழுது, வாழ்க்கையில சகலத்தையும் நேர்மையான முறையில அனுபவிப்பார். சகலத்தையும். என்ன ஒருத்தர் திருட்டுத்தனமா ஒண்ண அனுபவிக்கணும்னு நெனைக்கிற உடனே இவரு அப்படியே நேர்மையான முறையில அப்படியே சந்தோஷமா அனுபவிச்சுட்டு போவாரு. இந்த அமைப்புகள்ல தாங்க ஜோதிடம். தோஷம், கண்ணுக்கு தெரியாது, பித்ரு தோஷம், முன்னோர்கள் வந்து சாபம் விட்டுட்டாங்க, கிணத்துல தள்ளி கொன்னுட்டாங்க. இந்த கேட்டகரிக்குள்ள போனீங்க அப்படின்னா, நான் அந்த கேட்டகரி ஆளுங்கள பார்த்துட்டு மனசுக்குள்ள கேவலமா சிரிச்சுட்டு, ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு வந்துருவேன். ஓகேங்களா? நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.